ஸோ போன தொடர் முடியும் போது ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை வந்து தண்ணியில் விட்டுறாங்க, காப்பாற்றப்படுதுன்னு சொல்கிறோம். அந்த குழந்தைய யார் காப்பாற்றுறாங்க அப்படின்னா, எகிப்திய இளவரசி தான் காப்பாற்றுறாங்க. அந்த குழந்தைய எடுத்து அவங்க வளர்க்குறாங்க. அந்த குழந்தைக்கு அவங்க என்ன பேர் வைக்கிறாங்கன்னா, மோசஸ்ன்னு பேர் வைக்கிறாங்க. இன்றைய கிறிஸ்தவர்கள் யூதர்களோட பிதாமகன் அழைக்கப்படுற மோசஸ் அப்படி தான் வளர்றார். அப்போ அவர் ஒரு எகிப்திய இளவரசராக தான் வளர்றார். அவருக்கு பிறப்பால் அவர் ஒரு இஸ்ரவேலர் அப்படிங்கிறது அவருக்கு தெரியவே தெரியாது. எப்போ தெரியுதுன்னா, அவர் கண்ணு முன்னாடி ஒரு இஸ்ரவேலர் வந்து ஒரு எகிப்திய ஒரு படை வீரனால் தாக்கப்படும் போது அவரால் அதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. அவரை அறியாமையே அந்த எகிப்திய படை வீரனை கொன்னுட்டு அந்த இஸ்ரவேலனை காப்பாற்றுறாரு. இப்போ எகிப்திய மன்னருக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே மோசஸை கைது பண்ணுறதுக்கு உத்தரவிடுறாரு. அங்கேருந்து தப்பிச்சு அவர் எங்கே போகிறாருன்னா, எகிப்து பக்கத்தில் இருக்கிற மீடியான் அப்படிங்கிற ஒரு தேசத்துக்கு தப்பிச்சு போகிறாரு. இப்போ அந்த தேசத்தில் தான் கடவுள் அவருக்கு காட்சி கொடுத்ததா சொல்லப்படுது. இப்போ அந்த இடத்துல இருந்து அவர் உணர்றாரு, தான் ஒரு பிறப்பால் ஒரு இஸ்ரவேலன். தன்னோட மிஷன் என்னன்னா, இங்கே இருக்க இஸ்ரவேலர்களை காப்பாற்றி கடவுள் நமக்காக கொடுக்கப்பட்ட கானான் தேசத்துக்கு கூட்டு போகணும் அப்படிங்கிறத அவர் உணர்றார். அப்போ இஸ்ரவேலர் மக்கள்கிட்ட போய் பேசுகிறாரு, தான் ஒரு இறை தூதருங்கிறத சொல்கிறாரு, மக்களை வந்து நான் காப்பாற்றி கூட்டு போகிறேங்கிறத சொல்கிறாரு. அப்போது இஸ்ரவேலர்கள் வந்து அவரை நம்புகிறாங்க. ஏன்னா அப்போ அடிமையாக இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை, அவங்க குழந்தைகளெல்லாம் கொள்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு இறை தூதராக மோசஸை வந்து அவங்க அவரை காப்பாற்ற வந்து ஆபத் பாந்தவனா நினைக்கிறாங்க. அப்போ அங்கேருந்து தப்பிச்சு ஒரு கட்டத்தில் முடிவெடுத்து எல்லாம் தப்பிச்சு போகிறாங்க. மோசஸ் வந்து அவங்க வழி நடத்திட்டு போகிறாரு. பின்னாடி வந்து எகிப்திய ஆர்மி வந்து துரத்த ஆரம்பிக்குது. மோசஸை கொல்ல சொல்கிறாங்க, இஸ்ரவேலரில் பிடிக்க சொல்கிறாங்க. தப்பிச்சு போகும்போது பார்த்தா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால போக முடியல. ஏன்னா முன்னாடி செங்கடல் இருக்குது, அந்த ரெட் சீன்னு சொல்லப்படுற இடம், அந்த கடல் இருக்குது. இப்போ இஸ்ரவேலருக்கு ஒரு பயம் வந்துடுது. பின்னாடி ஆர்மி, முன்னாடி கடல். நம்ம அடிமையாக இருந்தாவது உயிரோடு இருந்தோம், மோசஸை நம்பி வந்து ஏமாந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு சின்ன சலசலப்பு ஏற்படுது. இப்போ மோசஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு ஏதோ ஒரு அசரீரி கேட்குது. அந்த அசரீரி படி அந்த செங்கடலை வந்து ரெண்டாக பிளக்கிறார். பைபிளில் வந்து ஒரு பயங்கர ஃபேண்டஸியாக எழுதியிருப்பாங்க. அப்படி கடலில் எந்திரிச்சு நிற்கும், நடுவில் வந்து இஸ்ரவேலர்கள் நடந்து போவாங்க. அப்போ அவங்க அந்த கடலை தாண்டினதுக்கப்புறம் பின்னாடியே அந்த ஆர்மி துரத்திட்டு வருதுல, கடல் மொத்தமாக மூடிடும். அந்த எகிப்து ஆர்மிய மக்கள் எல்லாம் செத்து போயிடுவாங்க, அந்த வீரர்கள்லாம் செத்து போயிடுவாங்க. இந்த கடலை தாண்டினதுக்கு அப்புறம் தான் இந்த சூர் வனாந்தீரம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபாரஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்படிதான் பைபிளில் சொல்லப்படுது. அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க இஸ்ரவேலர்கள். இப்போ அங்கேருந்து அவர் வந்து அவங்கள கானான் தேசத்துக்கு அழைச்சிட்டு போறாரு. அதுக்கடுத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 இயர்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த அந்த எகிப்தில் இருந்து அந்த நம்ம இன்னைக்கு சொல்லப்படுற பாலஸ்தீன் நிலப்பரப்புக்கு வர்றதுக்கு. இந்த இன்பிட்வீன் கேப்பில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னா, கடவுள் அவங்க இந்த இஸ்ரவேலர்களுக்கான 10 கட்டளைகள்னு சொல்லப்படுற 10 கமாண்ட்மெண்ட்ஸை வந்து அந்த இடத்துல தான் மோசஸ்ட் அவர் கொடுக்குறாரு. அதாவது உருவமில்லா வழிபாடு, ஒரே கடவுள், இந்த மாதிரி ஒரு 10 முக்கியமான சித்தாந்தங்களை வந்து இந்த இடத்துல தான் கடவுள் வந்து சொல்கிறதாவும் இஸ்ரவேலர்களுக்கு அதை வந்து மோசஸ் கொடுக்குறாரு. அப்போது மோசஸ் வந்து கடைசி இறுதி காலகட்டத்தில் கானான் தேசம் கிட்ட ரீச் ஆனதுக்கப்புறம் அவர் செத்து போகிறாரு, வயசாகி இறந்து போகிறாரு. அதுக்கடுத்து அந்த பயணத்தை யாரை தொடர சொல்கிறாருன்னா, அவரோட டிசெண்டன்ட் மாதிரி ஜோஸ்வா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை கொண்டு வராங்க. அவர் தான் அடுத்து திரும்ப மக்களை வழி நடத்திட்டு போகிறாரு. இப்போ ஜோஸ்வா வந்து மக்களை திரும்ப கானான் தேசத்துக்கு கூட்டு போகிறாரு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, கானான் தேசம் வந்து ஒரு எம்டி லேண்டு கிடையாது. அங்கே ஏற்கனவே பல மக்கள் இருக்காங்க, பல மன்னர்கள் இருக்காங்க, பல என்ன சொல்லலாம், பல ட்ரைப்ஸ் இருக்காங்க. முக்கியமாக கானானியர்கள் அப்படிங்கிறவங்க தான் அங்கே பெரும்பான்மையான மக்களாக இருக்காங்க. இப்போ அந்த நிலத்துக்கு பாலஸ்தீனியர்கள் இஸ்ரவேலர்கள் போகணும் அப்படின்னா அங்கே திரும்ப அங்கே ஒரு சண்டை நடக்கணும். அப்போ ஜோஸ்வா தான் அந்த சண்டையை வழி நடத்துறாரு. அப்போ அங்கே தொடர்ந்து யுத்தங்கள் நடக்குது. வடக்கு பகுதியை சேர்ந்த மன்னர் கூட சண்டை போடுறாரு ஜோஸ்வா, தெற்கு பகுதியை சேர்ந்த மன்னர் கூட சண்டை போடுறாரு. இப்படி தொடர்ந்து யுத்தங்கள் முடிய கடைசியாக கானானியர்கள் கூடயும் சண்டை போட்டு அந்த யுத்தம் முடியுது. அந்த யுத்தம் முடிஞ்சு மொத்த அந்த பாலஸ்தீன் நிலப்பரப்பு கானான் தேசம் வந்து யார் கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது அப்படின்னா, யூதர்களோட, அதாவது இஸ்ரவேலர்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது. அதுக்கப்புறமும் அதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, ஜோஸ்வா இறந்து போனதுக்கப்புறம் இஸ்ரவேலர்கள் அந்த இடத்துல குடியேறுறாங்க. குடியேறினதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்கள யார் ஆட்சி பண்ணுறாங்கன்னா, நீதிபதிகள் ஆட்சி பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து மன்னர்கள்னு ஒரு கான்செப்டே கிடையாது, நீதிபதிகள், அதாவது மத குருமார்கள் தான் அவங்களை வழி நடத்தணும். இப்போ மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, ஏதாவது ஒரு கோர்ட் மாதிரி ஒரு தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னா யார்கிட்ட போவாங்க அப்படின்னா, மத குருமார்கள்ட்ட தான் போவாங்க. இப்படி தொடர்ந்து வந்து மத குருமார்களோட ஆட்சி நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ ஒரு முக்கியமான ஒரு மத குருமார் வர்றாரு. அவரோட பேர் என்னன்னா சாமுவேல். சாமுவேலுங்கிற கதாபாத்திரம் மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நம்பிக்கையான, ரொம்ப ஒரு ஹானஸ்டான பர்சனாக சாமுவேலை பார்க்குறாங்க. சாமுவேல் சொன்னால் மறுவார்த்தையே கிடையாது இப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அப்போ சாமுவேல்கிட்ட தான் மக்கள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்குன்னு ஒரு மன்னர் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ஏன்னா எல்லா தேசத்துலையும் மன்னர்கள் இருக்காங்க, நம்ம மட்டும் மன்னர்கள் இல்லாத தேசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ சாமுவேல் வந்து யாரை நியமிக்கிறாரு அப்படின்னா, சவுல் அப்படின்னு ஒருத்தரை நியமிக்கிறார்.
ஏன் இந்த இத்தனை கதாபாத்திரங்களை நம்ம சொல்றோம்னா, இந்த யூதர்களுக்குன்னு ஒரு ராஜ்யம் உருவாகுது இல்லை, அந்த ராஜ்யத்தோட முதல் மன்னர் யாருன்னா சவுல் தான். ஸோ இன்னைக்கு யூதர்களுக்குன்னு தனியாக ஒரு இஸ்ரேல்னு ஒரு நாடு இருக்குது. ஆனால் இதோட ஆரம்பம், எல்லாத்துக்கும் ஆரம்பம் வந்து சவுல்ங்கிற ஒரு மன்னர் ஆரம்பிக்கிறார். ஆனால் அந்த சவுல்ங்கிற மன்னர் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் நல்லவராக இருக்கார். போக 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 அவர் ஒரு கரெக்டான ஒரு ஆட்சி, மக்களுக்கு நல்ல ஆட்சியை கொடுக்கல. அப்போ மக்கள் வந்து சாமுவேல்கிட்ட திரும்ப வந்து முறையிடுறாங்க, சவுல் வந்து சிறப்பான ஆட்சி தர மாட்டேங்கிறாருன்னு. அப்போ கடவுள்கிட்ட வேண்டுறாரு நம்ம சாமுவேல். அப்போது ஒருத்தர் வந்து காட்டுறாங்க, இவர் தான் உங்களுக்கான கரெக்டான தலைவன். அது யாருன்னா தாவீது, இங்கிலீஷில் வந்து டேவிட். ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்டோரி உண்டு, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கோலியாத்துன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு அரக்கன் ஒரு ரொம்ப உயரமாக இருப்பான், ரொம்ப பெரிய ஒரு பலசாலியாக இருப்பான். அவனை யாராலையும் வீழ்த்தவே முடியாது. ஒரு சின்ன பையன், ஒரு 8 வயசு பையன் வந்து கவன் வில்லை வச்சு அந்த கவன் வில்லை வச்சு கல்லை வச்சு நெத்தியில் அடித்து அவனை வீழ்த்திடுவான். நம்ம இந்த கதையை அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். அதில் அந்த சின்ன பையனாக வரான்ல தாவீது, அந்த தாவீதை வந்து கடவுள் வந்து யூதர்களுக்கான மன்னராக செலக்ட் பண்ணுறாரு. அப்போ அந்த தாவீதை வந்து அது சவுலுக்கு அடுத்து தாவீது மன்னராகிறாரு, டேவிட் மன்னராகிறாரு. டேவிட் மன்னராகும் போது தான் இந்த பாலஸ்தீன் நிலப்பரப்பில், இந்த கானான் தேசத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருந்த இஸ்ரவேலர்கள் அந்த மொத்த கானான் தேசத்தையும் பிடிக்கிறது டேவிடோட ஆட்சியில் தான். இதில் ரொம்ப முக்கியமானது, இன்னைக்கு ஹார்ட் ஆஃப் த பிளேஸ், அதாவது இந்த மொத்த பிரச்சனைக்கும் நடுவில் இருக்கிற இடம்னு சொன்னால் ஜெருசலேம். அந்த ஜெருசலேம் யாருக்கு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விவாதம், மிகப்பெரிய பிரச்சனை. அந்த ஜெருசலேம் வந்து எபூசியர்கள் அப்படின்னு ஒரு மக்கள் கையில் இருந்துச்சு முதல்ல. இவங்க ஜோசுவா வந்து கூட்டு வந்து கானான் தேசம் வந்த பிறமும் அந்த ஜெருசலேம் வந்து இஸ்ரவேலர்கள் கைக்கு வரல, எபூசியர்கள்ட்ட தான் இருந்துச்சு. பட் தாவீது வந்து மன்னரானதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இப்போ காலம் சொல்லணும்னா பொது யுகத்திற்கு முன்னாடி ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி 1013ன்னு சொல்லி வரலாற்று அறிஞர்கள் சொல்கிறாங்க. இந்த 1013ல் இந்த ஜெருசலேமை வந்து எபூசியர்கள் கையிலேருந்து தாவீது வந்து எடுத்துக்கிறார். எபூசியர்களை ஜெயிச்சு அந்த மன்னனை கொலை பண்ணிட்டு அந்த நிலத்தை வந்து இவர் கைப்பற்றுறாரு. அப்போ இன்னைக்கு பிரச்சனையா இருக்க ஜெருசலேமை தாவீது தான் கைப்பற்றி முதலாக அந்த ஜெருசலேமுக்குள்ள இஸ்ரவேலர்கள் உள்ள நுழையிறாங்க. ஸோ எகிப்தில் அடிமையாக இருந்த மக்களை, இஸ்ரவேலர்கள் மக்களை கானான் தேசத்துக்கு கூட்டு வந்து கானான் தேசத்தோட உரிமையாளர்களாக, கானான் தேசத்தோட நிரந்தர மக்களாக மாற்றிட்டாங்க. மோசஸ் கூட்டு வர்றாரு, ஜோசுவா கூட்டு வர்றாரு, கடைசியாக தாவீது வந்து அவங்களுக்கு மன்னராக இருக்கார். இப்படி தான் பைபிளில் மொத்தமும் சொல்லப்படுது. இதை வந்து ஓரளவு வரலாற்று அறிஞர்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சரி, இப்போ இந்த பைபிள், இந்த கடவுள், இந்த கான்செப்ட் எல்லாம் ஓரமாக வச்சுட்டு வரலாற்று அறிஞர்கள், ரிசர்ச்சர்ஸ் அண்ட் அறிவியல் ரீதியாக இந்த தகவல்களெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் விவாதிக்கலாம். மோசஸ்ங்கிற கதாபாத்திரம் இருக்குல்ல, அதையே வந்து நிறைய வரலாற்று ஆய்வறிஞர்கள், சிக்மண்ட் ஃப்ராய்ட் முதற்கொண்டு மிகப்பெரிய ஸ்காலர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மோசஸ் இஸ் அ லையர், அதாவது மோசஸ் வந்து ஒரு பொய் சொல்கிறவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேட்குறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். கிறிஸ்தவர்களோட பிதாமகன் சொல்கிறோம், யூதர்களோட பிதாமகன் சொல்கிறோம், அவரை ஒருத்தவங்க வந்து லயர்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது ஒரு ஆதாரம் இல்லாமல் சொல்ல முடியாதுல்ல. அப்படின்னா அதுக்கு அவங்க முன்வைக்கிற ஆதாரம் என்னென்ன அப்படின்னா, மோசஸ்ங்கிற பேரை ஃபஸ்ட் எடுத்துக்கும். இந்த மோசஸ்ங்கிற பேருக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஹெப்ரு மொழி, அதாவது ஹெப்ருங்கிறது யூதர்களோட மொழி, இஸ்ரவேலர்களோட மொழி. அவங்க மொழியில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹெப்ருவில் மோசஸ்ங்கிறதுக்கான அர்த்தம் வந்து ட்ரா அவுட் ஆஃப் வாட்டர், அதாவது தண்ணியிலிருந்து எடுக்கப்பட்டவன் அப்படிங்கிறது அர்த்தங்கிறாங்க. ஏன்னா எகிப்து இளவரசி மோசஸ் எங்கேருந்து எடுக்கிறா, கூடையில் அனுப்பப்பட்ட ஒரு குழந்தைய நைல் நதியிலிருந்து எடுக்கிறா, தண்ணியிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு குழந்தை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம், ட்ரா அவுட் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறதா அர்த்தம் சொல்லி ஹெப்ரு மொழியில் சொல்கிறாங்க. மோசஸ்ங்கிற வார்த்தை ஹெப்ரு வார்த்தை தான் அப்படின்னு தான் தோரா, அதாவது யூதர்களோட அவங்க புனித நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் அந்த மொழி வல்லுநர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மோசஸ்ங்கிற வார்த்தை ஹிப்ரு கிடையாது, எகிப்திய மொழின்னு சொல்கிறாங்க. அதாவது மோசஸ்க்கு முன்னாடியே எகிப்தில் பல மன்னர்களோட பேர் எப்படி இருக்குன்னா, அந்த மோஸுங்கிற வார்த்தை வந்து பயன்படுத்தப்படுது. ட்ரெமோஸ், ரெஸ்மோஸ், இந்த மாதிரி பல மோஸ் வந்து அதுக்கு முன்னாடியே இருக்காங்க. அப்போது அந்த பேரே தப்பு அப்படின்னு சொல்லி பல ஸ்காலர்ஸ் வந்து எடுத்து உரைக்கிறாங்க. இதில் முக்கியமான புக்கு வந்து சிக்மண்ட் ஃப்ராய்ட் எழுதின மோசஸ் அண்ட் மோனோதீசிசம். அந்த புக்கோட டெஸ்கிரிப்ஷன் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் அந்த புக்கோட நேம் கொடுக்குறேன். கண்டிப்பாக நேரம் கிடச்சா அந்த புத்தகத்தை வாசித்து பாருங்கள். அப்போது அடுத்த பாயிண்ட் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி அவர் ஒன்று சொல்கிறார் இல்லையா, மோசஸ் வந்து இஸ்ரவேலர்களை கூப்பிட்டு வராரு, அவங்கள அழைச்சிட்டு போகும்போது ஒரு 10 கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுக்குறாருல, முக்கியமான கமாண்ட்ஸ் வந்து உருவ வழிபாடு கூடாது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஒரே கடவுள். அந்த காலகட்டத்தில், பொது யுகத்திற்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் அந்நேர கடவுள் வழிபாடு என்ன இருந்துச்சுன்னா, பெரும்பான்மையான மக்கள் வந்து எப்படி வழிபடுறாங்கன்னா, பல கடவுள் வழிபாடு இருக்குது.
இந்தியா முதற்கொண்டு. அதே மாதிரி உருவ வழிபாடு கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்க எல்லா தேசத்துலையும் இப்படி ஒரு கடவுள் வழிபாடு தான் இருக்கு. அப்போ மோனோதீசிசம்ங்கிற கான்செப்டே மோசஸ் தான் முதல் சொல்றதா சொல்லப்படுது. ஆனால் இன்னும் கொஞ்சம் வரலாற்றை பின்னோக்கி போனோம் அப்படின்னா அது தப்பு அப்படின்னு சொல்லி சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொல்றாரு. சிக்மண்ட் ஃப்ராய்ட் மட்டும் இல்லை, பல வரலாற்று அறிஞர்கள் சொல்றாங்க. என்னன்னா மோசஸ் வாழ்ந்ததுக்கு ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த எகிப்திய அரசன், அவன் பேர் வந்து அமன்ஹெட்டோப் IV அப்படிங்கிற ஒரு அரசன். அந்த அரசன் வந்து ரொம்ப முக்கியம். இந்த அரசன் தான் முதலாக மோனோதீசிசம்ங்கிற கான்செப்டை கொண்டு வந்தது. அதாவது எகிப்தில் வந்து எகிப்திலையும் பல உருவ வழிபாடு இருக்குது, பல கடவுள்களை வழிபாடும் முறை தான் இருந்திருக்கு. ஆனால் இந்த அமன்ஹெட்டோப் IV அப்படிங்கிற மன்னன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா உருவ வழிபாடு கூடாது அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி பல கடவுள் வழிபாடு இருக்கக்கூடாது, ஒரே ஒரு வழிபாடு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். மோனோதீசிசம் தான் இருக்கணும். அவர் எதை கொண்டு வர்றாருன்னா சூரியனை மட்டும்தான் வழிபடணும் அப்படிங்கிறாரு. அவர் அந்த உருவம் இல்லாத கடவுளுங்கிறது யாரை சொல்கிறாருன்னா சூரியனை மட்டும்தான் கும்பிடணும், ஒரே கடவுள். அப்போ மோனோதீசிசம்ங்கிற கான்செப்டை மோசஸ் கொண்டு வரல, அவருக்கு முன்னாடியே அமன்ஹெட்டோப் வந்து அதை அறிமுகப்படுத்திட்டார். ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அமன்ஹெட்டோப்பை அந்த நாட்டு மக்களே அடிச்சு கொள்கிறாங்க. இது அமன்ஹெட்டோப்போட மரணம் வந்து இன்னும் விவாதத்துக்குள்ளே தான் இருக்குது. அவர் எப்படி செத்தாருங்கிறத வரலாற்று தகவல் வந்து யாருக்குமே கிடைக்கல. ஆனால் என்ன மாதிரி சில பேர் அவர் வந்து நோய் வந்து தான் செத்தாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் சில வரலாற்று அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை, அந்த பல உருவ வழிபாடு கொண்ட எகிப்தியர்களை ஒரே உருவ வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொன்னனால ஒரு கட்டத்துக்கு மேலே மக்கள் அவர் எதிர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க, மத குருமார்கள் எதிர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க, மக்களே ஒரு கட்டத்தில் அடித்து கொண்டுடுறாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. அப்போ அவர் பிறந்து 200 வருஷத்துக்கு கழிச்சு வந்த மோசஸ்க்கு அதே தத்துவத்தை கொண்டு வரணும்னு தான் தோணுது. அப்போ இப்படி ஏன் இருந்திருக்கக்கூடாது, இதுதான் பல பேரோட விவாதம் வரலாற்று அறிஞர்களோட. அதாவது மோசஸை வந்து ஒரு இறை தூதராக பார்க்க வேணாம், ஒரு மனிதராக பார்க்கலாம். ஒரு கட்டத்தில் அவருக்கு ஒரு புது சித்தாந்தம் வருது. அந்த சித்தாந்தம் வந்து ஒரே கடவுள் வழிபாடு, உருவ வழிபாடு கூடாது அப்படின்னு. ஆனால் இது அவர் எகிப்தியர்கள்ட்ட போய் சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இதே கான்செப்டோட வந்த ஒருத்தரை கொண்டுட்டாங்க, மக்களே அடிச்சு கொண்டுட்டாங்க. அப்போ இதை எகிப்தியர்கள்ட்ட கொண்டா நம்மளே கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கும்போது அந்த இளவரசன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, சரி இதை யார்கிட்ட சொல்லலாம், ஒரு விஷயத்தை வந்து யார்கிட்ட வந்து சொன்னால் அவங்க எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க, பலம் குறைந்தவர்கள், எளிமையானவர்கள், அடிமைகள், இவங்கள்ட்ட தான் நம்மளால சொல்ல முடியும். அப்போ அன்னைக்கு எகிப்திய தேசத்தில் அடிமைகளாக யார் இருந்தா, இஸ்ரவேலர்கள். அப்போ இஸ்ரவேலர்கள்ட்ட போய் இந்த சித்தாந்தத்தை சொல்லலாம். அப்போ நேரடியாக இந்த சித்தாந்தத்தை சொன்னால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. இதுக்கு பதிலாக இறைவன் சொன்னார், நான் தான் உங்களோட இறை தூதர்னு சொன்னால் ஏற்றுக்குவாங்க அப்படின்னு மோசஸ் நினைத்திருக்கலாம். அப்போ மோசஸ் வந்து கடவுள் அவர்கிட்ட சொன்னதா சொல்லி இந்த சித்தாந்தத்தை வந்து இந்த இஸ்ரவேலர்கள் முன்னாடி வைக்கிறாரு. இஸ்ரவேலர்களும் அவங்கள காப்பாற்றுறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும், ஏன்னா ஒரு அடிமை வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க மோசஸை வந்து முழுமையாக நம்புறாங்க. இது ஒரு தியரி தான், இப்படி இருந்திருக்கலாம், மோசஸ் வந்து பொய் சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தியரி இருக்கு. இந்த தியரி இது இன் டிபேட், இது விவாதத்துக்கு உட்படுத்தணும். இது இன்னும் மேலை நாடுகளில் இது பல விவாதங்கள் இதை பற்றி நிறையா நடந்திருக்கு. அது ஒரு பொய்யா இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. எகிப்தில் இருந்து அந்த இஸ்ரவேலர்கள் மக்களை காப்பாற்றி கானான் தேசத்துக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்துட்டாரு மோசஸ். அதற்கப்புறம் இன்னைக்கு தாவீது ஆட்சி பண்ணுறாரு. தாவீதுக்கு அப்புறம் பல மன்னர்கள் ஆட்சி பண்ணாங்க. எண்ணெயிலிருந்து அவங்களுக்கு திரும்ப அந்த கானான் தேசத்தில் பிரச்சனை வரப்போகுது. இன்னும் அவர்கள் என்னெல்லாம் இந்த இஸ்ரவேலர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத அடுத்த தொடரில் பார்க்கலாம். நன்றி.